Hi friends, I am Ajit Raja Selvan, Managing Director of 5D Design Build Private Limited. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளானிங். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர் பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ப்ராப்பர் பிளானிங் அப்படின்னா இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் சைடு, அதாவது ப்ரீ பிளான்னா நம்ம கொஞ்சம் டிராயிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதில் டிராயிங்ஸ் என்னென்ன டிராயிங்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் அண்ட் MEP டிராயிங்ஸ். இந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடை அழகாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ராப்பர் வெண்டிலேஷனோடையும் ப்ராப்பர் ரூம் சைஸஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது கண்டிப்பாக ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் தேவை. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் மிகவும் வலிமையானதாகவும் கட்டுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தேவை. MEP டிராயிங்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இந்த டிராயிங்ஸ் லேஅவுட்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக பண்ண முடியும். அதே மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம ஈஸியாக டிராயிங்ஸை பார்த்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 டிராயிங்ஸும் நம்ம கையில் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு தொடங்கணும் அப்படின்னா நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த ப்ராப்பர் பிளானிங் பண்ணி வீடை கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒர்க் சீக்வன்ஸ், நம்ம எப்படி இந்த ஒர்க்கை வந்து கொண்டு போகிறது அப்படின்னு. இதில் இருந்து உங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது டிராயிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா DM பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். We will share our thoughts with you. Thank you.